என்னை பொறுத்த மட்டில் வந்து எந்த மதத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவன் நான். என் கடவுளுக்கு வந்து மதம் கிடையாது. இன்றைக்கி நான் காலையில் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான் சிவாலயம். இந்த சிவாலய ஓட்டங்கிறது வந்து எனக்கு புதிதல்ல. நான் பல முறை அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி இந்த வருஷம் நான் சிவாலய ஓட்டத்தில் கலந்து கொண்டேன். சிவாலயத்தில் நான் போன முதல் சிவாலயங்கிறது முஞ்சரில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். இதுதான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் சிவாலயம். இங்கேருந்து தான் சிவாலய ஓட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. காலையிலே வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தது. 2வது சிவாலயம் வந்து பார்த்திங்க சொன்னால் திக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மகாதேவர் கோயில். இங்கே அன்னதானம் எல்லாம் போட்டாங்க. இங்கேயும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. 3வது நான் போன சிவாலயம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட மிக சிறந்த சுற்றுலாத்தலமான திருப்பரப்பில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயம். இது ஒரு முக்கியமான ஆன்மீகமான இடம். 4வதாக நான் போன சிவாலயம் திருநந்திக்கரையில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். இந்த கோயிலோட அமைவிடம் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ பழமையான ஒரு கோயில் இது. 5வதாக நான் போன சிவாலயம் வந்து பொன்மனையில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயம். இது கொலசேரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுவும் ஒரு ஆன்மீகமான ஒரு இடம். அடுத்ததாக நான் வந்து 6வதாக போன சிவாலயம் வந்து முட்டைக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைந்திருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயம். இது ஒரு மிக சிறந்த ஒரு இயற்கை சூழலில் அமைந்த அழகான ஒரு ஆன்மீக திருத்தலம். அடுத்ததாக நான் வந்து 7வதாக போன சிவாலயம் வந்து கல்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட கட்டிடக்கலைகள் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய 90 காலகட்டங்களில் உள்ள திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த குளங்கள், இந்த சுற்று வட்டாரங்கள் எல்லாமே. 8வதாக நான் வந்து போன சிவாலயம் வந்து மேலாங்கூடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்க சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு கோயில் இது. அடுத்து 9வதாக நான் போன சிவாலயம் வந்து திருவிடைக்கூடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். இந்த கோயில் வந்து நிறைய வயல்வெளிகள் சூழ அழகாக அமைந்த ஒரு சிவாலயம். அடுத்து 10வதாக நான் போன சிவாலயம் வந்து திருவிதாங்கூடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். இந்த கோயிலுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து அதில் குளிக்கிறாங்க. அடுத்ததாக நான் வந்து 11வதாக போன சிவாலயம் வந்து பள்ளியாடி திருப்பதி கோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிவாலயம். இது பழமை மாறாமல் இன்னும் அதே பொலிவோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். கடைசியாக 12வதாக நான் போன சிவாலயம் தான் நட்டாலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். இங்கே இருந்த அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் ஒரு நிமிஷம் அப்படி ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா இங்கே இருந்த திருவிழா கடைகள் அப்படி நிறைய கடைங்க அப்படியே அதை பார்க்குறதுக்கு வந்து இந்த மதுரை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடக்கிற திருவிழா மாதிரியே இருந்தது. ஏன்னா அவ்வளோ கடைகள், அவ்வளோ மக்கள், அவ்வளோ பரபரப்பாக இருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த வாட்டி சிவாலயம் போனீங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.